காஷ்மீர் தாக்குதல் தொடர்பான கருத்திற்கு நடிகர் விஜய் ஆண்டனி புதிய விளக்கம் அளித்திருக்கிறார். காஷ்மீரில் நடந்த கொடிய படுகொலையை செய்த மிருகவெறி கொண்ட பயங்கரவாத கூட்டத்தினுடைய நோக்கம் நம் ஒற்றுமையை சிதைப்பதே ஆகும் என்று தெரிவித்திருக்கிறார். இந்த விவகாரத்தில் அவர் மேலும் என்னென்ன கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார் என்பது தொடர்பான கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் ராஜா விவரிக்க கேட்போம். ராஜா, இந்த காஷ்மீர் தொடர்பான கருத்திற்கு விஜய் ஆண்டனி அளித்திருக்கக்கூடிய புதிய விளக்கத்தில் என்னென்ன விஷயங்களை சொல்லியிருக்கார்? வணக்கம். ஜம்மு காஷ்மீரில் நடந்த அந்த வன்முறை தாக்குதல் குறித்து நேற்று முன்தினம் அவர் அளித்த பேட்டியில், பாகிஸ்தான் மக்கள் நம்ம சகோதரர்கள், அவர்கள் இப்படி பண்ணிருக்க மாட்டார்கள், வீணா போன 4 பேர் இருப்பாங்க, அவங்கதான் இந்த பண்ணிருப்பாங்க, யாரோ பண்ண தப்பு கண்ணோட்ட முடியவர்கள் இப்படி பண்ணிட்டாங்க, ஒட்டுமொத்த பாகிஸ்தானும் சொல்ல முடியாது, அதில் உள்ளவர்களும் மக்கள் தான், நம்மளும் மக்கள் தான் என ஒரு பேட்டி அளித்திருந்தார். இது பெரும் சர்ச்சையான நிலையில் அதற்கு பிறகு நேற்றைய தினம் அவர் ஒரு அறிக்கை வெளியிட்டிருந்தார். காஷ்மீர் உயிரிழந்த சகோதரர்களுக்கு அவர் ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன். அதே சமயத்தில் பாகிஸ்தானில் வசிக்கும் 50 லட்சம் இந்தியர்களும் பாகிஸ்தான் பொதுமக்களையும் நாம் கருத்தில் கொள்ள வேண்டும். அவர்கள் நம்மை போல அமைதியாக வளர்ச்சி மட்டுமே விரும்புகிறார்கள். வெறுப்பை கலந்து மனித நேயத்தை வளர்ப்போம் என நேற்றைய தினம் அறிக்கை வெளியிட்டிருந்தார். மீண்டும் அவருடைய கருத்துக்கள் தவறுதலாக புரிந்து கொண்டதாக மீண்டும் ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்கிறார். காஷ்மீரில் நடந்த கொடூரமான படுகொலை பயங்கரவாதிகள் ஒரு கொடூரமான குழுவால் செய்யப்பட்டது. அதன் ஒரு குறிக்கோள் நமது ஒற்றுமை வலுவாக பிணைப்பை உடைப்பதாகும். இந்திய அரசும் இந்தியர்களாக நாம் நமது இன்றியமையாமை வலிமையின் கரத்துடன் பாதுகாப்போம். என் பதிவை தவறாக புரிந்து கொண்டவர்களுக்கு கவனத்திற்கு என்று மீண்டும் ஒரு அறிக்கையை தற்போது வெளியிட்டிருக்கிறார். தகவல்களுக்கு நன்றி ராஜா. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.